வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். ஜெம் தொலைக்காட்சி சார்பாக அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த அடையாளமாக திகழ்ந்தவர் திருவள்ளுவர். பிரதமர் மோடி புகழாரம். வள்ளுவரின் அறநெறி வழியில் நம் வாழ்வு அமையட்டும். திருவள்ளுவர் தினத்தையொட்டி வள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. ஜல்லிக்கட்டு விழா என்பது நாட்டின் சொத்து. இதனை திமுகவினர் குடும்ப விழாவாக கொண்டாடி வருகின்றனர். அதிமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. மாட்டுப் பொங்கல் விழாவையொட்டி பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி. துணை முதல்வர் உதயநிதிக்கு காளை சிலையை பரிசளித்த நடிகர் சூரி. பாஜகவின் புதிய தேசிய செயல் தலைவராக நிதின் நவீன் நியமனம். பாஜக தலைமையகம் அறிவிப்பு. தனக்கு வழங்கிய அமைதிக்கான நோபல் பரிசை அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு வழங்கிய வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா. மரியா கொரினாவின் அற்புதமான செயலுக்கு நன்றி தெரிவித்த அதிபர் டிரம்ப். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் திருவள்ளுவர் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாரத பிரதமர் திருவள்ளுவர் தினமான இன்று ஏராளமான மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் படைப்புகளையும் சிந்தனைகளையும் கொண்ட பன்முக ஆளுமை கொண்ட திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்துகிறேன் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், நல்லிணக்கமும் கருணையும் நிறைந்த ஒரு சமூகத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர் என்றும் தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் திருவள்ளுவர் என்றும் தெரிவித்துள்ளார். இத்தகைய பெருமைக்குரிய திருவள்ளுவர் பெருந்தகையின் சிறப்பான அறிவாற்றலை வெளிப்படுத்தும் திருக்குறளை இந்திய மக்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்றும் தான் கேட்டுக்கொள்வதாகவும் நரேந்திர மோடி கூறியுள்ளார். அறம், பொருள், இன்பம் என்ற முப்பாலையும் ஈரடியில் தந்து மூவா தமிழுக்கு பெருமை சேர்த்த ஐயன் வள்ளுவர் சொன்ன அறநெறி வழியில் நம் வாழ்வு அமையட்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து திருவள்ளுவர் சிலைக்கு அமைச்சர்கள், சட்டசபை உறுப்பினர்கள் மற்றும் மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதையடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதளத்தில் 2000 ஆண்டுகள் கடந்து இன்றளவும் நிலைத்து நிற்கும் இலக்கியமாய் உலக மாந்தர்களுக்கெல்லாம் பொதுவான உயரிய நற்கருத்துக்கள் கொண்ட திருக்குறளை படைத்திட்ட வள்ளுவ பெருந்தகையை போற்றுவோம் என்றும், அறம், பொருள், இன்பம் என்ற முப்பாலையும் ஈரடியில் தந்து மூவா தமிழுக்கு பெருமை சேர்த்த ஐயன் வள்ளுவர் சொன்ன அறநெறி வழியில் நம் வாழ்வு அமையட்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். பாலமேட்டில் நடைபெறுகிற ஜல்லிக்கட்டு போட்டியினை துணை முதல்வர் உதயநிதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் மாட்டுப் பொங்கல் விழாவினை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. போட்டியினை துணை முதல்வர் உதயநிதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிலையில் போட்டியில் 1000 காளைகளும் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டு களம் காணுகின்றனர். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறுகின்ற வீரர்களுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் கார், டிராக்டர் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து விழாவில் நடிகர் சூரி கலந்து கொண்டு துணை முதல்வர் உதயநிதிக்கு காளை சிலையை பரிசளித்தார். ஜல்லிக்கட்டு விழா என்பது நாட்டின் சொத்து. இதனை திமுகவின் குடும்ப விழாவாக கொண்டாடி வருகின்றனர் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் பொங்கல் விழா அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தார். தொடர்ந்து ஆர்.பி. உதயகுமார் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல மீண்டும் தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக மலர வேண்டும் என்று கூறினார். இதையடுத்து ஜல்லிக்கட்டு போட்டி மன்னராட்சி முதல் தற்போது மக்களாட்சி வரை மக்கள் ஜல்லிக்கட்டாக நடைபெற்று வருகிறது. ஆனால் தற்போது உதயநிதிக்காக ஜல்லிக்கட்டா, ஸ்டாலினுக்காக ஜல்லிக்கட்டா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்றால் பாலமேடு ஜல்லிக்கட்டு மரபுப்படி 7 மணி முதல் 8 மணி வரை தொடங்கப்பட வேண்டும். ஆனால் 9:30 மணி தாண்டியும் வாடிவாசல் திறக்கப்படவில்லை என்றும், உதயநிதிக்காக வேடிக்கை ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துகிறார்கள் என்றும் கூறினார். மேலும் ஜல்லிக்கட்டு விழா என்பது நாட்டின் சொத்து. இதனை திமுகவின் குடும்ப விழாவாக கொண்டாடி வருகின்றனர் என குற்றம் சாட்டினார். இதில் ஒன்றிய கழக செயலாளர்கள் ரவிச்சந்திரன், கணேசன், ராதாகிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா,
மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ராஜேஷ் கண்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர். பாஜகவின் புதிய தேசிய செயல் தலைவராக நிதின் நவீன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பாஜக தேசிய செயல் தலைவராக நிதின் நவீன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தற்போதைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் புதிய தேசிய தலைவரை பாஜக தலைமையகம் அறிவித்துள்ளது. நிதின் நவீன் பீகாரில் நிதிஷ்குமார் அமைச்சரவையில் சாலை கட்டுமான அமைச்சராக இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனக்கு வழங்கிய அமைதிக்கான நோபல் பரிசை வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் வழங்கினார். 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சோடாவுக்கு வழங்கப்பட்டது. இதையடுத்து அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகையில் வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா அதிபர் டிரம்பை சந்தித்தார். அப்போது மரியா கொரினாவுக்கு வழங்கப்பட்டிருந்த அமைதிக்கான நோபல் பரிசை டிரம்பிடம் வழங்கினார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மரியா கொரினா மச்சோடா டிரம்பிற்கு தன்னுடைய பரிசை வழங்கியதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தன்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வெனிசுலாவை சேர்ந்த மரியா கொரினா மச்சோடாவினை சந்தித்தது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்றார். அவர் பலவற்றை கடந்து வந்த ஒரு அற்புதமான பெண்மணி என்றும் தான் செய்த பணிக்காக மரியா அமைதிக்கான நோபல் பரிசை தனக்கு வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவரின் அற்புதமான செயலுக்கு அதிபர் டிரம்ப் நன்றியை தெரிவித்தார். தானும் தமிழக முதல்வரும் பல விளையாட்டு மைதானங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருந்தாலும் இந்த விளையாட்டு மைதானம் தமிழருக்கு பெருமை சாற்றும் விதமாக உள்ளது என்று துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள சூரியூரில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு மைதானத்தின் திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கேற்று ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அவர் பேசிய பொழுது பொங்கல் திருநாளில் வீர விளையாட்டு மைதானத்தை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். மேலும் தானும் தமிழக முதல்வரும் பல விளையாட்டு மைதானங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருந்தாலும் இந்த விளையாட்டு மைதானம் தமிழருக்கு பெருமை சாற்றும் விழாவாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். பின்னர் போட்டியில் அதிக மாடுகளை பிடிக்கும் மாடுபிடி வீரருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார்பில் வழங்கும் கார் சாவியை துணை முதல்வர் ஜல்லிக்கட்டு விழா கமிட்டியிடம் வழங்கினார். இதில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், கே.என். நேரு, கோவி செழியன், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். மனித நேயத்தை நோக்கி ஒரு அரசு இருக்கின்றது என்று சொன்னால் அது தற்போதைய ஸ்டாலின் தலைமையிலான அரசுதான் என்று அமைச்சர் ரகுபதி பெருமிதமாக தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சமத்துவபுரத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி பங்கேற்று பொங்கல் வைத்தார். தொடர்ந்து அவர் விழாவில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இதையடுத்து அவர் பேசியபோது இலங்கை தமிழர்களுக்கு வாக்குரிமையும் கிடையாது, குடியுரிமையும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 3000 வழங்கப்பட்டிருக்கிறது என்றார். இதை சொல்வதற்கு காரணம் பலர் இங்கு வாக்கு வங்கி அரசியலை முன்வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். மேலும் மனித நேயத்தை நோக்கி ஒரு அரசு இருக்கின்றது என்று சொன்னால் அது தற்போதைய ஸ்டாலின் தலைமையிலான அரசுதான் என்று பெருமிதமாக தெரிவித்துள்ளார். இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் பெரியார் என்ற பிம்பத்தை யாராலும் அழிக்க முடியாது என அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கூடலூரில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கிராமிய கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஏவாவேலு பயனாளிகளுக்கு பட்டாக்களையும் பொங்கல் பரிசுகளையும் வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய அவர், இந்த கூத்து நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற போது 2000 காலமாக திராவிட கலாச்சாரத்திற்கும் வேத கலாச்சாரத்திற்கும் போராட்டம் இருந்தது என்றும் ஆரிய நாகரிகத்திற்கும் தமிழ் நாகரிகத்திற்கும் பெரிய போராட்டம் இருந்தது என்றும் கூறினார். இதையடுத்து இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் பெரியார் என்ற பிம்பத்தை யாராலும் அழிக்க முடியாது என தெரிவித்தார். வடலூரில் பொங்கல் திருநாளினையொட்டி நடைபெற்ற கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் பரிசுகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் வடலூரில் பொங்கல் திருநாளையொட்டி மாபெரும் கோல போட்டி திமுக நகர்மன்ற தலைவர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. போட்டியில் பெண்கள் அனைவரும் குழுக்களாக கலந்து கொண்டு கோலங்களை வரைந்து அசத்தினர். தொடர்ந்து உழவர் நலத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் சிவக்குமார், நகர்மன்ற துணைத் தலைவர் சுப்ராயலு,
நகர்மன்ற செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பூவிருந்தவள்ளியில் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் நாசர் பரிசுகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி அருகே காட்டுப்பாக்கத்தில் பொங்கல் விழா திமுக ஒன்றிய செயலாளர் கமலேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நீண்ட வரிசையில் புதுப்பானையில் வைத்து பொங்கலிட்டனர். அதனைத் தொடர்ந்து பெண்கள், சிறியவர்கள், முதியவர்கள், ஆடவர்கள் என அனைவருக்கும் தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டது. இதையடுத்து விழாவில் அமைச்சர் நாசர், சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். காந்தியின் பெயரை நீக்கிய பாஜக நாளை ரூபாய் நோட்டிலிருந்தும் காந்தியின் படத்தை நீக்கும் என்று மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் வரப்பாளையம் கிராமத்தில் தாராபுரம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை காப்போம் என்ற கோரிக்கையுடன் தெருமுனை கூட்டம் கிராமத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் வழக்கறிஞர் தென்னரசு தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காளிமுத்து, தாராபுரம் வட்டார காங்கிரஸ் தலைவர் முத்துக்குமார், மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் பேசிய போது, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டுள்ள மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய பாஜக அரசு படிப்படியாக நீக்க முயற்சிக்கிறது என குற்றம் சாட்டினார். தற்போது அந்த திட்டத்தின் பெயரை மாற்றி காந்தியின் பெயர் திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது என்றுள்ளார். தொடர்ந்து பேசிய கார்த்தி சிதம்பரம், மத்திய அரசு பங்கு 60%, மாநில அரசு பங்கு 40% என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏற்கனவே நிதி சுமையில் உள்ள மாநில அரசுகளுக்கு கூடுதல் சுமை ஏற்படும் என்று தெரிவித்தார். காந்தியின் பெயரை நீக்கிய பாஜக நாளை ரூபாய் நோட்டிலிருந்தும் காந்தியின் படத்தை நீக்கும் அபாயம் உள்ளதாக கூறினார். ஆட்சியில பல பேருக்கு பல கருத்து இருக்கும். இந்த ஆட்சியில பங்கு என்பது ஒரு புதிதான கருத்தோ, ஒரு வித்தியாசமான கருத்தோ, ஒரு விசித்திரமான கருத்தோ கிடையாது. எல்லா அரசியல் கட்சிக்கும் யதார்த்தமா இருக்கிற எதிர்பார்ப்பு தான். எல்லா கட்சியும் எதுக்கு எலெக்ஷன் நிக்குது? தங்களோட பிரதிநிதிகள் எலெக்ஷன்ல நிக்கணும், ஜெயிக்கணும். கணிசமானவங்க ஜெயிச்சாங்கன்னா கவர்மெண்ட்ல இருக்கணும். எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கிற யதார்த்தமான எதிர்பார்ப்பு தான் இது. இன்னொரு ஒரு புதிதான யுனிக்கோ ஒரு விசித்திரமான எதிர்பார்ப்பு எல்லாம் சொல்ல முடியாது. காலங்காலமாக காங்கிரஸ் கட்சிக்கு 1967 இருந்து இருக்கிற எதிர்பார்ப்பு தான். அவ்வளவுதான். இது ஒன்றும் புதுசாக வந்த எதிர்பார்ப்பு கிடையாது. மத்திய அரசு அறிவித்த ஓய்வூதிய திட்டத்தையே பூசி மெழுகு ஏற்றி அதனை திமுக அரசு அறிவித்துள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மேச்சேரியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்குமா இருக்காதா என்பதே சந்தேகத்திற்குரியதாக உள்ளது என்றார். மொழிப்போர் தியாகிகளுக்கு ஆண்டுதோறும் ஜனவரி 25ஆம் தேதி கூட்டம் நடத்தி வருவதாகவும் அதை திரைப்படமாக எடுத்துள்ளனர் என்று தெரிவித்தார். திரைப்படத்தை வைத்து கருத்து சொல்ல முடியாது என்றும் அந்த கால சூழ்நிலையில் தமிழ் மொழியை காப்பாற்ற முன்னோர்கள் பாடுபட்டனர் என்று கூறினார். திமுக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது ஒரு நாடகம் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ள ஓய்வூதிய திட்டத்தையே பூசி மெழுகு ஏற்றி அதனை அறிவித்துள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அதிமுக ஆட்சி அமைந்தால் சூழ்நிலையை பொறுத்து முடிவு செய்யப்படும் என்றும் தங்களால் முடியாத திட்டங்களை அறிவிக்க மாட்டோம் என்றும் கூறினார். திரைப்படத்தில் பொழுதுபோக்குவதற்காக அமைச்சப்பட்ட காட்சி புரியுதா? அப்பொழுது அதிமுகவும் பிரியல. திமுக என்று தனித்தனி கட்சியில் ஒரே கட்சியாக தான் இருந்தது. புரியுதா? மொழிப்போர் தியாகிகளுக்கு நாங்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் 25ஆம் தேதி வருகின்ற 25ஆம் தேதி நாங்கள் வந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நாங்கள் கூட்டமே நடத்தினோம். ஆகவே அந்த காலகட்டம் வேறு. அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி படமாக எடுத்திருக்கிறாங்க. ஆக அதை வைத்து நாங்கள் வந்து எதுவுமே கருத்து சொல்ல இயலாது. அந்த கால சூழ்நிலையில் நம்முடைய முன்னோர்கள் தமிழ் மொழியை காப்பதற்காக அவர்கள் போராடியது. தச்சூர் பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளை சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தச்சூர் பகுதியில் புதியதாக 40 மின் விளக்குகள் அமைக்கப்பட்டன. இதனை சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அவர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். செஞ்சியில் திமுக நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் வழங்கி பொங்கல் வைத்து தெரிவித்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் வழங்கி பொங்கல் வைத்து தெரிவித்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் விஜயகுமார், நெடுஞ்செழியன், சேர்மன் முக்தியார் அலி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் உள்ள தனியார் கல்லூரியில் பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. கன்னியாகுமரியில் உள்ள தனியார் கல்லூரியில் பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாவட்ட துணை ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம், நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி வரவேற்றனர். இதன் பின்னர் மாணவிகள் வண்ண கோலமிட்டு கல்லூரி வளாகத்தில் 50க்கும் மேற்பட்ட பொங்கல் பானையில் பொங்கலிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளான கரகாட்டம், வில்லுப்பாட்டு, பரதநாட்டியம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகளும், உரியடி போட்டி, சேர் சுற்றுதல், வடம் விழுத்தல் உள்ளிட்ட போட்டிகளும் இடம்பெற்றன. இதில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அலுவலர் காமராஜ், தனியார் கல்லூரி செயலாளர் ராஜன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். அருப்புக்கோட்டையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் ஆலடிப்பட்டி அணி வெற்றி பெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தெற்கு ஒன்றிய பாஜக மற்றும் கஞ்சநாயக்கன்பட்டி கிளை பாஜக சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு டெப் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை விருதுநகர் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் பாண்டுரங்கன் துவங்கி வைத்தார். இந்த போட்டியில் ஈரோடு, சிவகாசி, ராஜபாளையம், மேலூர் மற்றும் பல்வேறு ஊரை சேர்ந்த 40 அணிகள் பங்கேற்றன. 6 ஓவர் ஆட்டங்களாக நடைபெற்ற இந்த கிரிக்கெட் போட்டியில் ஆலடிப்பட்டி அணி வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டி சென்றது. முதல் பரிசை வென்ற ஆலடிப்பட்டி அணிக்கு 20,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் கோப்பையும் பாஜக நிர்வாகிகள் பரிசாக வழங்கினர். இரண்டாவது பரிசாக 12,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 8,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் தனியார் நிறுவனம் சார்பில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் தனியார் நிறுவனம் சார்பில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியினை சிறப்பு விருந்தினராக அழகப்பா அரசு கலைக்கல்லூரியின் இணை பேராசிரியர் கருணாகரன் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் அருள் தந்தை சிங்கராயர் நிலவு வீட்டினை திறந்து வைத்துள்ளார். இதில் கண்காட்சியை பார்த்து சென்ற மற்ற மாணவர்களுக்கு விழிப்புணர்வாக அமைந்தது. புதுக்கோட்டையில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் வாழ்த்துக்களை தெரிவித்து கரும்புகளை வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொங்கல் திருநாளினை முன்னிட்டு போக்குவரத்து உதவி ஆய்வாளர் அழகர் தலைமையிலான காவலர்கள் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து கரும்புகளை வழங்கினர். தொடர்ந்து தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து அறிவுரை வழங்கினர். இதில் 5,000 ரூபாய்க்கு வாங்கும் செல்போனுக்கு டெம்பர் கிளாஸ் ஓட்டும் போது உயிரை பாதுகாக்கக்கூடிய தலைக்கவசம் ஏன் அணிவதில்லை எனவும், அனைவரும் தலைக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் விவேகானந்தர் பிறந்த நாளினை ஒட்டி ஓவியப் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள விவேகானந்தர் கோச்சிங் மைதானத்தில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளினை முன்னிட்டு ஓவியப் போட்டி நடைபெற்றது. இதில் அதன் நிர்வாகி நாகராஜன் கலந்து கொண்டு சுவாமி விவேகானந்தரை பற்றி சிறப்புரையாற்றினார். அப்போது சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இளைஞர்களின் கையில்தான் வருங்கால இந்தியா உள்ளது என்றும், என்னிடம் 100 இளைஞர்களை கொடுத்தால் நான் இந்தியாவையே மாற்றி காட்டுவேன் என்று இளைஞர்கள் மேல் நம்பிக்கை வைத்து முழக்கமிட்டவர்தான் சுவாமி விவேகானந்தர் என்று கூறினார். அவரது கருத்தை பின்பற்றி மாணவ மாணவியர் வருங்காலத்தில் உயர் பதவிகளை பெற்று பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் நாகராஜன் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். விருதுநகரில் மஞ்சள் கிழங்குக்கு போதிய விலை கிடைக்கவில்லை என்பதால் அரசு நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணன் கோவிலில் மஞ்சள் கிழங்குக்கு இந்த ஆண்டு விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் போதிய அளவில் லாபம் இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இந்நிலையில் தமிழக அரசு மஞ்சள் கிழங்குக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும்,
மஞ்சள் கிழங்கை அரசு நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனரை கைது செய்யப்பட்டதை கண்டித்து கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனரை கைது செய்ததை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்த காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். நாகர்கோவிலில் கடைகளுக்கு முன்பு கால்வாய் அமைக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டியிருப்பதால் பொங்கல் பண்டிகைக்காக விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் அனைத்தும் நஷ்டமடைந்துள்ளதாக வியாபாரிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் முக்கிய சந்திப்பான வடச்சேரி அண்ணா சிலை அருகே கனகமூலை சந்தை இயங்கி வருகிறது. இதில் நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகமானது கால்வாய் அமைக்கும் பணிக்காக எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி கடைகளுக்கு முன்பு பள்ளம் தோண்டி வைத்துள்ளனர். இதனால் கடைகளுக்கு பொருட்களை வாங்க பொதுமக்களுக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் பண்டிகையை எதிர்நோக்கி காத்திருந்த கடை வியாபாரிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து பூக்களின் விலையானது தற்போது கிலோ 7,000 ரூபாய் தாண்டி விற்பனையாகி வருகிறது. இந்நிலையில் பூக்களை வாங்க கடைகளுக்கு பொதுமக்கள் செல்லாததால் சுமார் 3 லட்சத்திற்கும் மேலாக நஷ்டம் ஏற்பட்டதாக பூக்கடை வியாபாரிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகமானது இதற்கு உடனடியாக தீர்வு கொடுக்காத பட்சத்தில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ஆண்டிப்பட்டியில் உள்ள ஐயப்பன் கோவிலில் நாளிமலையில் காட்சியளித்த மகர ஜோதியை ஐயப்ப பக்தர்கள் வழிபாடு செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அமைந்துள்ள ஐயப்ப சுவாமி கோவிலில் நிறைவு நாளினை முன்னிட்டு கோவிலுக்கு கிழக்கே நேர் எதிர் திசையில் உள்ள சுப்பலாபுரத்தில் 2200 அடி உயர நாளிமலையில் முத்துவண்ணியன் தலைமையில் மகர ஜோதி ஏற்றப்பட்டது. அப்போது கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பக்தர்கள் மகர ஜோதி வடிவில் 3 முறை காட்சியளித்த ஜோதியை தரிசித்தனர். அதனைத் தொடர்ந்து ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு ஆராதனை மற்றும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஆண்டிப்பட்டி நகர முக்கிய பிரமுகர்கள் பாண்டியன், சலாம் சேட், பெருமாள் சாமி, செல்வம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பொங்கல் திருநாளையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கல்வி நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், அரசியல் கட்சிகள் சார்பில் பொங்கல் விழாக்கள் கொண்டாடப்பட்டுள்ளன. அவற்றை தற்போது சிறிய தொகுப்புகளாக பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் பம்மலில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் இர்ஃபான் தலைமையில் தைப்பொங்கலை முன்னிட்டு பொங்கல் தொகுப்பு பை வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் கலந்து கொண்டு பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு பொங்கல் தொகுப்பு பை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதில் மாவட்ட துணை செயலாளர் சுனிதா ரமேஷ், தாவைக்க நிர்வாகிகள் மதன், 10வது வார்டு சம்சுதீன் ராஜேந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் நகராட்சி பணியாளர்கள் பொங்கல் வைத்து கொண்டாடினர். தொடர்ந்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று அசத்தினர். பின்னர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நகர்மன்ற தலைவர் சுந்தரலட்சுமி பரிசுகள் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் நகர்மன்ற துணைத் தலைவர், நகராட்சி ஆணையாளர், நகராட்சி அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை கிராமத்தில் சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பில் பொங்கல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக கிராமத்தை சுற்றி பார்த்தனர். இதன் பின்னர் அனைவரும் பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து கிராமிய விளையாட்டுகளும், கரகாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் உற்சாகமாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொங்கல் விழா வட்டாட்சியர் நாகலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் வட்டாட்சியர், அதிகாரிகளும் அலுவலர்களும் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து மிக சிறப்பாக கொண்டாடினர். இந்த விழாவில் துணை வட்டாட்சியர்கள், வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் சேலை அணிந்து பொங்கல் வைத்தனர். இதன் பின்னர் சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் பங்கேற்று அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தாவேக்க நிர்வாகிகள், மகளிர் அணி உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் ஒன்றிய குழு தலைவர் ஓம் சிவசக்திவேல், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முல்லை, பாலசுப்பிரமணியன் ஆகியோர் தலைமையில் அலுவலர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என குரல் எழுப்பி உற்சாகமாக கொண்டாடினர். இந்த நிகழ்வில் பணியாளர்கள், ஊழியர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு போக்குவரத்து உதவி ஆய்வாளர் அழகர் தலைமையிலான காவலர்கள் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து கரும்புகளை பரிசாக வழங்கினர். தொடர்ந்து தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து அறிவுரை வழங்கினர். இதில் 5000 ரூபாய்க்கு வாங்கும் செல்போனுக்கு டெம்பர் கிளாஸ் ஒட்டும் போது உயிரை பாதுகாக்கக்கூடிய தலைக்கவசம் ஏன் அணிவதில்லை எனவும், அனைவரும் தலைக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வேலூர் மாவட்டம் பாக்கம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் செழுமையான பண்பாட்டு பாரம்பரியத்தை அறிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. பண்பாட்டு நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ஒவ்வொரு வகுப்பும் தங்களது வகுப்பு ஆசிரியர்களுடன் இணைந்து பொங்கல் தயாரித்து சிறப்பான பூஜை செய்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக பள்ளியின் தாளாளர் மஞ்சுநாத், பள்ளியின் முதல்வர் பிரமிளா கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினர். இதில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் தனியார் மருத்துவமனையின் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது. இதில் மருத்துவமனையின் நிறுவனர் சீனிவாசன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக வழக்கறிஞர் சிவராம், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பொங்கல் பரிசினை வழங்கினர். அப்போது தூய்மை பணியாளர்கள் நகரில் நோய்கள் பரவாமல் தடுக்கும் முதல் பாதுகாப்பு அரணாகவும் சுகாதாரமான சமூகத்தின் அடித்தளமாகவும் உள்ளனர் என கூறி தங்களது பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதில் தனியார் மருத்துவமனையின் செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவையில் தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த 16 ஆண்டுகளாக பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ என அனைத்து மத குருமார்களின் முன்னிலையில் பொங்கல் பண்டிகையை சமத்துவ விழாவாக நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய முகமது ரஃபி, உழவர்களின் திருநாளாக கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை தமிழர்களின் பெருமைகளை பறைசாற்றும் விழாவாக நடைபெற்று வரும் நிலையில் சிலர் குறிப்பிட்ட மதத்தை இணைத்து பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக வேதனையுடன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் தூய்மை பணியாளர்கள், ஊழியர்கள் ஆகியோர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உரியடித்தல், கயிறு இழுத்தல், கோலப்போட்டி போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஆணையாளர் சுரேஷ்குமார், மேலாளர் சுகந்தி, நகராட்சி மூத்த உறுப்பினர் மோகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தபள்ளி ஒன்றியம் பாரிவாக்கம் ஊராட்சியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஊராட்சி செயலர் சாந்தகுமார் தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் ஊராட்சி அலுவலகம் முன்பு புதுப்பானையில் பொங்கலிட்டு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பொங்கலை சிறப்பாக கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து கிராம மக்களுக்கு கயிறு இழுக்கும் போட்டி, மியூசிக்கல் சேர், ஓட்டப்பந்தயம், உரியடித்தல் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பெண்கள் கலந்து கொண்டு கயிறு இழுத்த போது கயிறு அருந்ததால் விழாவில் சிரிப்பலை எழுந்தது. விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே கண்ணாரம்பட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் கலந்து கொண்டு புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்கள், வார்டு உறுப்பினர்கள், இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள், தொடக்கப்பள்ளி சத்துணவு பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டு வேட்டி சேலை வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஒன்றிய திமுக சார்பில் வரதராஜபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் தலைமையில் பொங்கலிட்டு சூரிய பகவானை வணங்கி வழிபட்டனர். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் மாவட்ட பெருந்தலைவர் சரஸ்வதி, மனோகரன், குன்றத்தூர் மத்திய ஒன்றிய பொருளாளர் மணி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கும் வேட்டி சேலையும், பரிசு பொருள்களையும், மதிய உணவுகளையும் வழங்கினார். இதில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் லட்சதீப விழாவில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி ஆலயத்தில் லட்சதீப விழா மிக சிறப்பாக நடைபெற்றது.
இவ்விழா கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வேத பாராயணத்துடன் துவங்கியது. இதையடுத்து 56 நாட்களுக்கு பிறகு முறை ஜபத்தின் இறுதி நாளை அடுத்து ஆலயத்தில் லட்சதீபம் ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளாக பக்தர்கள் பங்கேற்று ஆலயத்தில் வழிபாடு செய்தனர். இந்த லட்சதீப விழாவை காண கேரளா மற்றும் தமிழகத்திலிருந்து திரளாக பக்தர்கள் திரண்டதால் கிழக்கோட்டை பகுதி முற்றிலுமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 60 ரூபாய் குறைந்து 13,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,480 ரூபாய் குறைந்து 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,15,464 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 306 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3,06,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 518 புள்ளிகள் அதிகரித்து 83,900 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 146 புள்ளிகள் அதிகரித்து 25,812 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த அடையாளமாக திகழ்ந்தவர் திருவள்ளுவர். பிரதமர் மோடி புகழாரம். வள்ளுவரின் அறநெறி வழியில் நம் வாழ்வு அமையட்டும். திருவள்ளுவர் தினத்தையொட்டி வள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. ஜல்லிக்கட்டு விழா என்பது நாட்டின் சொத்து. இதனை திமுகவினர் குடும்ப விழாவாக கொண்டாடி வருகின்றனர். அதிமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. மாட்டுப்பொங்கல் விழாவையொட்டி பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி. துணை முதல்வர் உதயநிதிக்கு காளை சிலையை பரிசளித்த நடிகர் சூரி. பாஜகவின் புதிய தேசிய செயல் தலைவராக நிதின் நவீன் நியமனம். பாஜக தலைமையகம் அறிவிப்பு. தனக்கு வழங்கிய அமைதிக்கான நோபல் பரிசை அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு வழங்கிய வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா. மரியா கொரினாவின் அற்புதமான செயலுக்கு நன்றி தெரிவித்த அதிபர் டிரம்ப். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.